ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து காடை ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, நம்ம சிக்கன் 65 மசாலா இருக்குல்ல, அதுக்கு வந்து நான் ஒரு பேக்கெட் எடுத்துக்கிறேன். ஒரு பேக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து இந்த சிக்கன் 65 மசாலில் வந்து ஆல்ரெடி சால்ட் இருக்குங்கிறனால நம்ம சால்ட் அவ்வளோவா ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வேணும்னா கொஞ்சமாக லைட்டாக வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து வினிகர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறேன். எதுக்குன்னா வினிகர் வந்து அந்த சிக்கன் அந்த காடைக்கு வந்து நமக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக வினிகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறேன். வினிகர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா நம்ம கையை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வாங்கி வச்சுருக்கிற அந்த காடை இருக்குல்ல, அந்த காடை ஆல்ரெடி நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். காடை வந்து ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த வாஷ் பண்ணி வச்சுருந்த காடையை வந்து இதில் நல்லா டிப் பண்ணி நல்லா இதில் போட்டு புரட்டி எடுக்க போகிறேன். நான் 2 காடை தான் வாங்கி வச்சுருந்தேன். இந்த 2 காடையுமே நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா இந்த காடையில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த வந்து ஒரு 1/2 hour வரைக்கும் நான் ஊற வைக்க போகிறேன். 1/2 hour வரைக்கும் நல்லா தனியாக ஊற வச்சுட்டு நல்லா ஃபைனலாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ இன்னொரு காடை இருக்குல்ல, இதையுமே எடுத்து அதே மாதிரி அந்த சேம் அந்த காடை மாதிரி இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். இப்போ நமக்கு வந்து இது நல்லா ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சாச்சு. ஊற வச்சதுக்கப்புறம் வந்து இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து ஓவனோட இந்த ஸ்டிக் இருக்குல்ல, இதில் வந்து நல்லா குத்தி வச்சுக்கிறேன். குத்தி வச்சுட்டு ஓவனை வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு க்ரில்லில் செட் பண்ண போகிறேன். க்ரில்லில் வந்து ஒரு 15 minutes வரைக்கும் செட் பண்ண போகிறேன். இதில் வந்து என்ன அப்படின்னா வந்து ஆயில் சுத்தமாக இருக்கிறதுங்கிறதுனால நான் லைட்டாக இந்த ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக மேலே வந்து ஆயில் கோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து நம்ம சாப்பிடும்போது ஆயில் போடலை அப்படின்னா வந்து அந்த மசாலாவாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து மசாலா டேஸ்ட்டாக இல்லாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக ஆயில் கோட் பண்ணிக்கிறேன். கோட் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலாக நம்மளோட காடை வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லாவே வெந்து வந்துருச்சு காடை. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட காடை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் விவோ வ்ளாக்ஸ் ஃபார் மோர் அப்டேட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.